எங்களோட சிப்லிங்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி நாங்கள் போயிருக்கோம். என்ன சொல்கிறது, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அப்போ தான் பார்க்க முடியும், பேச முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலேயே அந்த ஒரு இது போவோம். முக்கியமாக கோயில் பிரசாதம்லாம் வாங்கிறதுக்காகவே போவோம். அதே மாதிரி ஒருத்தரை நம்ம அதாவது ஒரு தடவை பார்த்துருப்போம், ரொம்ப நாள் பேசி பழகி இருந்திருப்போம். திடீர்னு அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்டன்ஸ் ஆகிருக்கும். அதனால நம்ம அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கிறதுக்காக அந்த டைமில் போகிறது. இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் நான் ஏன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா, என் குழந்தைக்கு வந்து நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். என் பொண்ணு வரதை பார்த்துட்டு இப்போ என் பையன் வரான் அந்த கிஃப்ட்ஸ் வாங்கிறதுக்காக. அப்போ நான் சொல்லியிருக்கேன், 30 டேஸ் 30 கிஃப்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? டெய்லியும் வர குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒரு கிஃப்ட்ஸு. ஸோ ஒரு கோயிலில் ஒரு குழந்தைங்களுக்கு நம்மளோட கல்ச்சர்ஸை, நம்மளோட அந்த பாவை நோன்பு இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு அது தெரிய வைக்கணும். ஓகேவா? இப்போ இருக்கிற குழந்தைங்கலாம் அசால்ட்டாக போயிட்டே இருக்காங்க. அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க. அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்கள் கிளம்பி போகிறீங்கன்னா, ஏன் கிளம்புறீங்க? எங்கே போகிறீங்க? எதுக்கு குடத்துலேருந்து தண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மார்கழி மாதம் நம்ம போகணும், வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல்ஸை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. ஓகேவா? பாய்.